ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு காமன் மேன் ஃபேஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். இதுதான் நவீன். இது இருக்கிற வரைக்கும் அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாங்க, பொண்டாட்டியா இருப்பா. இதுதான் ஜூஸ். இது போட்டா மனுஷன் வெறும் சக்கை. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று, படித்து முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க, ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஃபேஸில் போய் லேக் ஆகிருப்பாங்க. ரெண்டாவது, எனக்கு வேலையே வேணாம் அப்படின்னு ஊருக்குள்ளே பிக் பாஸை பார்த்துட்டு வணக்கம் தமிழக மக்களே ஊருக்குள்ளே போய் சுற்றுற ஆளுங்க தான் ரெண்டாவது டைப். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைப்புக்கு தான். இப்போது ஆல்ரெடி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியலை. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஹை பேயான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்பை தான் சொல்லுவாங்க. ஐடியில் கோடிங் வேணும், முக்கியமாக இந்த ஜாவா, பைத்தான், சீக்வல் அப்படின்னு கோடிங் வேணும். ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, கோடிங் வந்திருக்காது. இப்போ கோடிங் இல்லாமலேயும் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹை பேயிங் ஜாப் இருக்குது. அதில் ஒன்று தான் மெடிக்கல் கோடிங். ஸோ இந்த மெடிக்கல் கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், அதாவது இந்த மெடிக்கல் கோடிங்கை நம்ம ஒர்க் பண்ணி தரப்போகிறது அமெரிக்கன்ஸ்க்கு. பட் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீவரோ இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் தான் அங்கே பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுவே அமெரிக்காவில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரம்ப்பையே எடுத்துப்போமே. இப்போ ட்ரம்ப்புக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு இல்னஸ் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாரு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு அவர் எல்லார் மாதிரியும் போயிட்டு ஒரு டாக்டரை விசிட் பண்ணுவாங்க. டாக்டர் அவருக்கு என்ன இஷ்யூவோ அதை பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச கையோட அவர் வீட்டுக்கு கிளம்பிடுவார். ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் அப்படின்ற விஷயத்தை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ்க்கு ஒர்க் பண்ணி தரப்போகிறது தான் ஆஸ் அ மெடிக்கல் கோடராக நம்மளோட வேலை. ஸோ இங்கே நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிக்கல் கோடர் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் போய் விசிட் பண்ணிட்டாங்க. விசிட் பண்ணிவிட்டு இப்போ பேஷண்ட்டுக்கு இந்த டிசீஸ் இருக்குது, இந்த ப்ரொசீஜர் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. இப்போ அதுக்கு பேமெண்ட் பண்ண போகிறது யார்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க. இப்போது டாக்டர் சொல்கிற விஷயம் எல்லாமே மெடிக்கல் டெர்மினாலஜிஸில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு அந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் புரியாது, ஏன் நமக்கே புரியாது. படிடா, ஒழுங்கா படிடா. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாலெலாம் எப்படி பார்ப்போம், ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வெளியே வருவார், கண்ணாடியை கட்டிட்டு இந்த இஷ்யூவெல்லாம் இருக்குது, அதனால் எங்களால் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயம் என்ன நம்மளுக்கே புரியாது. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கும் டாக்டரோட டெர்மினாலஜிஸ் புரியாது. லைக் இப்போ பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு ஹைப்பர் டென்ஷன்னா என்னென்னே தெரியாது. ஸோ அவனுக்கு புரிகிற மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் கோட் செட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி தருவோம். அதாவது டாக்டருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணி தர்றது தான் மெடிக்கல் கோடரோட வேலை. இங்கே வந்து நம்மளுக்கு ஐசிடி இருக்குது, சிபிடி இருக்குது, ஹிப்பிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்து பயந்துடாதீங்க, இது ரொம்பவே ஈஸி தான். உள்ளே ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். ஸோ இப்போ இந்த மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ மெடிக்கல் கோடிங் அப்படின்னா இது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அனஸ்தீஷியாவுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஐபி பேஷண்ட்க்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஓபி பேஷண்ட்க்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரேடியாலஜிக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒர்க் பண்ணி தரப்போகிறது தான் நம்மளோட வேலை. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மேஜரான ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதில் இந்த டினைல்ஸு, சர்ஜரி, அனஸ்தீஷியா, இஎன்எம், ரேடியாலஜி, பேத்தாலஜி, ஹெச்சிசி, இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற காமனான அண்ட் கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்கள் சேலரி எவ்வளோன்னு டிசைட் பண்ணும். இப்போ இதில் எவ்வளோ சேலரி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி 1 lakhக்கு மேலேயே இதில் சேலரி வாங்கலாம், நீங்கள் போகிற டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸை ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஐபிடிஆர்ஜி, செகண்டு அனஸ்தீஷியா, டினைல்ஸு, இஎன்எம், சர்ஜரி. தேர்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியாலஜி, பேத்தாலஜி, ஹெச்சிசி, மிச்சம் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்னால் இங்கே ஆப்தமாலஜி இருக்குது, அப்புறமா ஆம்புலேட்டரி சர்வீஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையவே இருக்குது இங்கே. ஸோ இந்த மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேர்ட் கேட்டகரியில் வச்சிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு
2 கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னும் போது மோஸ்ட்டாக நிறைய கம்பெனி சொல்ல மாட்டாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எங்களுக்கு ஃப்ரெஷர் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சம் ஆஃப் த கம்பெனிஸ் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ் வேணும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிடிஆர்ஜி. இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது மந்த்லி 1 லேக்லேருந்து 1 லேக்குக்கு மேலேயே உங்களால் வாங்க முடியும். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்பவும் முக்கியமான அப்புறமா ஹை பேயிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிடிஆர்ஜி தான். ஸோ வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 12 LPA வரைக்கும் இது வாங்கலாம். இப்போ 2வது கேட்டகரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது வருஷத்துக்கு ஒரு 8 LPA வரைக்கும் நீங்கள் வாங்க முடியும். அதாவது மந்த்லி ஒரு 60 to 70K வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு 3rd கேட்டகரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது வருஷத்துக்கு ஒரு 7 LPA வரைக்கும் வாங்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து 60K வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். இப்போ நான் சொல்ல எல்லா விஷயமுமே ஒரு கோடராக நீங்கள் ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை வாங்க முடியும். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேலரி எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். என்னடா இது ஸ்டார்டிங்கில் சேலரி கம்மியாக இருக்கே அப்படின்னு பயந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு தயங்காதீங்க. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. தயவு செஞ்சு வந்துருங்க. ஒரு 3 வருஷம் இருந்துட்டா உங்கள் சேலரி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும். இனி ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஓங்கறது தான்டா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 3rd கேட்டகரியில் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்கோப் அப்படின்றது இருக்காது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏஐ இந்த வேலையை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஆன்சர் சிம்பிளாக பண்ணவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மெடிக்கல் கோடராக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு சார்ட்டையோ ஒரு டாக்குமெண்ட்டையோ வச்சு மட்டும் உங்களால் கோடை பிக் பண்ண முடியாது. மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட போர்ட்டலில் இருக்கும். அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோடை தான் நீங்கள் எடுத்து கோட் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஏஐயால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக முடியும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர உங்களோட ஒர்க்கை ஃபுல்லாக அதால் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த வேலைக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மினிமம் டிகிரி இருந்தால் போதும். அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி. மோஸ்ட்டாக எல்லா கம்பெனியுமே எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இல்லாமலேயும் நிறைய கம்பெனி எல்லா டிகிரி இருக்கிற பீப்புள்ஸையுமே ஹையர் பண்ணுறாங்க. ஸோ டிகிரி ஒரு இந்த கேட்டகரி தான் வேணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தா இன்னும் பெட்டர். ஏன்னா எல்லா கம்பெனியுமே இப்போ ஃப்ரெஷருக்கே ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு தான் எடுக்கிறாங்க. 3rd அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நோ ஏஜ் லிமிட். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிகிரி முடிச்சுட்டு இருப்போம். முடித்து கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னும் போது நம்ம ட்ரை பண்ணும்போது நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்படின்னு மோஸ்ட்டாக எல்லா கம்பெனியுமே கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் கேப் இருக்குது அப்படின்னும் போது நிறைய கம்பெனி எடுக்க மாட்டாங்க. ஆனால் மெடிக்கல் கோடிங்கில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஈவன் நீங்கள் இப்போ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணி இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணிங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இதில் 4th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியராக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் ஒரு ஐடி செக்டாருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மெடிக்கல் கோடிங்கில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே வரலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள்கிட்ட டிகிரி இருக்குது, என்னால் இன்டர்வியூவை கிராக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ நானே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது, இன்டர்வியூக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், மாக் இன்டர்வியூக்கு என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேவையில்லாமல் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் காசை கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே உங்கள் ரெஸ்யூமை எடுத்துகிட்டு போய் அந்த கம்பெனியில் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு வேலை அப்படின்றத வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். லிங்க்டின் இருக்குது, நௌக்ரி இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் சைட்ஸ் இருக்குது. அங்கே ஃப்ரெஷர்ஸ்க்கு எங்கே ஓப்பனிங்ஸ் போகுதுன்னு பாருங்கள். நிறைய ஜாப் போர்ட்டல் இருக்குது. தேவையில்லாமல் ஒரு இன்ஸ்டியூட்டை நம்பி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஊரே உனக்காக வேண்டுற சாமி. ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோண்டா, ஜெயிச்சிடுறா.